கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களோடு கூட இன்றைக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்திகளை கொடுக்கும்படியாக ஏவியதுனால நன்றாக கவனியுங்கள். முக்கியமாக ஊழியர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு பொருளாதாரத்திலே கஷ்டத்தோடு என ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கென்று இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறேன். நன்றாக கவனியுங்கள். அதிலே நேற்றைய தினத்திலே பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியர் லேவியர்களை குறித்து சொன்னேன். அவர்களுடைய வேலை என்ன, அவர்களுக்கு சம்பளம் என்ன? அவர்களுக்கு சம்பளம் திருச்சபை தான். திருச்சபையில் கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் தசமபாகங்கள் தான் அவர்களை கவனிக்கும்படியாக தேவன் நியமனத்தை வைத்திருந்தார். அது அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. அவர்கள் தேசத்தை யோசுவா பிரித்த பொழுது கூட லேவியர்களுக்கென்று எந்த பங்கும் கிடையாது. ஏன்னா கர்த்தர் அவருடைய பங்காக இருந்தார். புரியுங்களா? ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற பொழுது முக்கியமாக இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுல், நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்கக்கூடியவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் ஒன்று அது பெரிதல்ல. ஆனால் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஊழியர்கள் செய்தவர்கள் யாரும் இல்லை இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமாக. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்திலே பிவட்டல் ஃபிகர், அவர் ஒரு முக்கியமான நபராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வேதத்தில் 13 அதிகாரங்களை எழுதியிருக்கிறார், 13 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். எபிரேய புத்தகத்தையும் பவுல் எழுதியது போல இருக்கும் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல், அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? அவர் பார்த்தீங்கன்னாக்க தர்சிலே பிறந்தவர். அவர் பார்த்தீங்கன்னாக்க அவர் வணிக தொழில் செய்தவர். அவர் படித்ததுனாக்க அவர் கமேலியல் இடத்திலே, வேத பண்டிதராகிய கமேலியல் இடத்திலே அவர் இருந்து நியாயப்பிரமாணத்தை, பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை மிகவும் கரைத்து குடித்தார். 3 PhD வாங்கியிருக்கிறார் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அப்படியாக அவர் எருசலேமிலே கமேலியல் இடத்திலே இந்த வேதத்தை கற்றுக்கொண்டவர். அது மட்டுமில்ல, அவர் பார்த்தீங்கன்னா தமஸ்கு வீதிகளிலே ஆண்டவர் என்ன பண்ணாரு? கன்வர்சன் அண்ட் மினிஸ்ட்ரி. அவர் ஆண்டவருக்காக நியாயப்பிரமாணத்தின்படி கர்த்தருடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்திக் கொண்டு இருந்தவர். கர்த்தர் தமஸ்கு வீதியில் அவர் சந்தித்த பொழுது அவர் புறஜாதிகளுக்கென்று சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொன்னார் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அவர் அநேக திருச்சபைகளுக்கு சுவிசேஷத்தை குறித்து அறிவித்தார். அவர் அநேக திருச்சபைகளை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணினார். புரியுங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்கன்னாக்க நிறைய திருச்சபைகளை அவர் ஸ்தாபித்தார் என்று நம்ம பார்க்கலாம். புரியுங்களா? எத்தனை திருச்சபை என்று பின்பாக நம்ம பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனுடைய பவுல் ஸ்தாபித்த திருச்சபைகள் என்று நம்ம பார்க்கின்ற பொழுது அநேக 13 திருச்சபைகளுக்கு மேலாக அவர் திருச்சபைகளை ஸ்தாபித்தார் என்று சொல்லுகிறார்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்தியோக திருச்சபை, அது பார்த்தீங்கன்னாக்கா மேஜர் சென்டர் ஃபார் ஏர்லி கிறிஸ்டியானிட்டி. அந்தியோகியா அந்த திருச்சபை ஸ்தாபித்தார். கொரிந்து திருச்சபை, அதே போல எபேசிய திருச்சபை, பிலிப்பு திருச்சபை, தெசலோனிக்கியா திருச்சபை, பார்த்தீங்கன்னாக்கா இன்றும் அநேக திருச்சபைகளை அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தாபித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். முக்கியமாக அவருடைய டிசைபிள்ஸ் அண்ட் கம்பேனியன் யாரு பார்க்கின்ற பொழுது அதில் பார்த்தீங்கன்னாக்க தீமோத்தேயு அவருடைய சீடனாக இருந்தார், சீடனாக உருவாக்கினார் பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் சீலாஸ் அவர் அவரையும் தன்னுடைய சீடனாக அவர் உருவாக்கினார். பிரிசில்லா அண்ட் ஆக்கில்லா, லூக்காவையும் தன்னுடைய டிசைபிள்ஸ் அண்ட் கம்பெனியனாக பவுல் உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அவர் பார்த்தீங்கன்னாக்க அநேக இடங்களிலே திருச்சபை ஸ்தாபித்தது மட்டுமல்ல, 13 புத்தகங்களையும் எபிரேய புத்தகம் அவர் எழுதியது போல இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதனால 14 சிட்டிஸ்ல அவர் திருச்சபையை ஸ்தாபித்து இருக்கிறார். புரியுங்களா? ஆமாம், தீமோத்தேயு, தீத்து, சைலாஸ், சில்வானஸ், லூக்கு, இப்படியாக பர்னபாஸ், இப்படியெல்லாம் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியங்களில் அவர் எழுப்பிய சிஷ்யர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். புரியுங்களா? அவர் பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய ஊழியங்களிலே 3 மிஷனரி பயணங்களை செய்தார். இவ்வளவு பெரிய காரியங்கள் நம்ம இயேசு கிறிஸ்து அப்புறமாக
பெரிய காரியங்கள், அதாவது புறஜாதிகளுக்கு சத்தியத்தை குறித்து தெளிவாக அறிவிக்கும்படியாய், அதாவது ஏன்னா ரகசியங்களில் உக்குரானக்காரன் 23 ரகசியங்களுக்கு மேலாக திருச்சபைக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி இல்லை என்றால் இன்னைக்கு சுன்னத்து அந்த காரியம் செய்து கொண்டு இருப்பாங்க, வேணா இன்னும் இன்றைக்கும் பலிகளை செலுத்திக் கொண்டு இருப்பாங்க. இதையெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி அந்த ரகசியங்களின் உக்குரானக்காரனாகிய பவுல் அதை தெளிவுபடுத்தினாலே திருச்சபைகளிலே எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களோடு எப்படி வாழ்வது என்பதெல்லாம் குறித்து அவர் விளக்கி இருக்கிறார். புரியுங்களா? அவர் பார்த்தீங்கன்னாக்கா சிறைச்சாலை அடைக்கப்பட்டு அவர் மரித்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பவுல் எப்படியாக இருந்தார்னா கடுமையாக உழைக்கக்கூடியவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் ஒரு டென்ட் மேக்கராக கூடார தொழில் செய்தவராக இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பிடிச்சிருக்கோம், பழைய ஏற்பாட்டை பிடிச்சி நான் லேவியன் ஆசாரியன், நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டு குடும்பம் கஷ்டத்தோடு உங்களுடைய ஸ்தாபனம் உங்களுக்கு சம்பளத்தையும் வீடையும் கொடுத்து நல்லா கவனித்தால் ஓகே, உங்களோட இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் நன்றாக உங்களுக்கு தசம்பமாக காணிக்க வருகிறது, நீங்கள் வேலைக்கு போகாமல் அவ்வளோ ஊழியங்கள் செய்து இருக்குன்னா அதை செய்யுங்கள். புரியுங்களா? அப்படி இல்லாத பொழுது நான் இந்த தேசத்தில் பார்க்கிறேன், அநேக போதகர்மார்கள் கிராமங்களிலே கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. மனைவி பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியல, எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க, அவர் இவ்வளவு பெரிய ஊழியங்களை இயேசு கிறிஸ்து அப்புறமாக ஊழியங்களை இவ்வளவாக செய்தவர், இவர் ரகசியங்களில் உக்கிரானக்காரன், அவர் கடுமையாக உழைத்திருக்கிறார். ஒரு டென்ட் மேக்கர் அவர் பார்த்தீங்கன்னாக்கா, என்ன டென்ட் மேக்கர்னாக்கா கூடார தொழிலை அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். என்ன அவரை கூடார தொழில் செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் பை ஒகேஷனல் மினிஸ்ட்ரி என்று அப்போஸ்தலர் செய்த ஊழியத்தை நம்ம சொல்லலாம். புரியுங்களா? ஏன் அவர் அந்த ஊழியத்தை செய்தார் என்று சொன்னால், ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ், ஒரு பொருளாதாரத்தில் அவருக்கு ஒரு என்னன்னாக்கா இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் வேண்டும். பணம் இருந்தால் பல இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். ஏன்னா தன்னுடைய அந்த டிரான்ஸ்போர்ட், தன்னுடைய தேவைகளை எல்லாம் நம்மளால் சந்தித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் வசனம் 15 முதல் 18 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் வசனம் 19 சொல்லப்பட்டது போல பவுல் என்ன செஞ்சார்னாக்க, ஏன்னா அவர் Paul avoid financial burden to believers, அதாவது அவர் விசுவாசிகளுக்கு மற்றவர்களுக்கு பொருளாதார சுமையை கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் கடினமாக உழைத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு தன்னிறைவு அவருக்கு இருக்கணும். ஏன்னா பணம் இல்லை என்றால் நம்ம பல இடத்து சென்று சுவிசேஷம் அறிவிக்க முடியாது என்பதற்காக அவர் கூடார தொழில் செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சற்று சிந்தித்து பாருங்க. பவுல் ஏன் கடினமாக உழைக்க வேண்டும்? உழைத்து இரவு நேரத்தில் உழைப்பாரு, சுவிசேஷம் அறிவிக்கிற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு, அவரோடு வேலை செய்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவருக்குள் நடத்துவாரு. கடினமாக உழைத்ததுக்கு காரணம் சுவிசேஷம் எப்படியாவது அறிவிக்கப்பட வேண்டும். பணம் இல்லை என்று சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்து விடக்கூடாது. வேலை செய்கிற இடத்திலே ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டும் என்று சொல்லிதான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்தார்னாக்க, ஏன்னா அந்த டென்ட் மேக்கர், ஏன்னா அந்த கூடார தொழில் செய்து கொண்டே அவர் என்ன சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆனாலும் அவர் கூடாரத்தில் செய்தாலும் பீரியாரிட்டிஸ் கொடுத்தது ஊழியத்துக்காக தான், மினிஸ்ட்ரிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை கொடுத்தார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த வேலை செய்யக்கூடிய அந்த பணம் தான் அவருக்கு யூஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் மினிஸ்ட்ரி. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அங்கே இருக்க மக்களுக்கு, அந்த வேலை செய்கிற இடத்தில் இருக்க மக்களுக்கே சுவிசேஷத்தை அவர் அறிவிக்க கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் அப்படித்தான் எனக்கு ஊழியத்தை அழைத்தார். நான் இன்ஜினியராக, சிவில் இன்ஜினியராக சிங்கப்பூர் வேலை வைக்கும்போது எங்கள் இந்திய சகோதரர்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்து நான் கர்த்தருக்கென்று ஊழியத்துக்கென்று அர்ப்பணித்து வேதாமக்களிற்கு சென்று வேலையை விட்டு படித்து அந்த தொழிலாளருக்கு ஊழியர்களை செய்யும்படியாக கர்த்தர் அழைத்து நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதே போல அவர் மற்ற இடத்திலிருந்தும் சபைகள் அவருக்கு உதவி செய்தாலும் அதை வைத்து அவர் என்ன செய்தார், சுவிசேஷத்தை அறிவித்தார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளையும், அதனால அப்போஸ்தலனாகிய பவுலை நீ கவனித்து பாருங்க. ஏன்னா நம்ம நினைக்கிறேன், நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு எனக்கு முழு நேரம் ஊழித்து கலைச்சிட்டாரு, இங்க மனைவி என்ன முழு நேரமா பட்னியா கிடக்கு, பிள்ளைங்க முழு நேரமா பட்னியா கிடக்கு, பிள்ளைகளை நல்ல படிப்புக்கு அனுப்ப முடியல, ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. புரியுங்களா? அதனால அதை முழு நேரம் தூக்கி வைக்காதீங்க. உங்களுக்கு பணம் உங்களுடைய திருச்சபையில, இண்டிபெண்டன்ட் சபையில என்றால் முழுவதுமாக அதுல நீங்க செலுத்துங்க. புரியுங்களா? ஊழியத்தில் அப்படி இல்லாத பொழுது நீங்க சாப்பிட்டுக்கும் என் சொல் பண்ணா ஊழியத்தை கவனிக்க முடியல, மனைவியை கவனிக்க முடியல, பிள்ளையை கவனிக்க முடியாம அப்படி எப்படி நீங்க சுமையோடு கூட பாரத்தோடு ஊழியத்தை செய்ய முடியும்? கர்த்தருடைய ஊழியத்தை என்றைக்கும் எந்த காரியம் உங்களை அழுத்தக்கூடாது, பாரப்படுத்தக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய சித்தம். தேவனுடைய திட்டம் என்ன, சித்தம் என்ன? எந்த ஒரு காரியம் சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பொழுது கர்த்தருடைய
பணி செய்கின்ற பொழுது பாரத்தோடு வேதனையோடு நீங்கள் செய்யக்கூடாது, ஃப்ரீடமாக நீங்கள் செய்ய வேண்டும். அதுதான் பவுல் செய்தார். நான் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய ஊழியர்களை கவனிங்க. இந்த தேசத்தில் அநேக கிராமங்களிலிருந்து மக்கள் அநேகர் உதவிகளை கேட்டு அனுப்புகிறாங்க. ஆனால் நாங்கள் இங்கே சிங்கப்பூர் தேசத்தில் இதுவரை 300,000 மேலே சபை ஊழியத்து போட்டிருக்கோம். சபையிலிருந்து எந்த பணத்தையும் நாங்கள் எடுக்கல. எங்களுடைய டெலிவிஷன் ஊழியத்துக்கு 5 வருடமாக நாங்கள் உழைத்து அந்த ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. ஒருவருக்கும் யாருக்கு நீங்கள் பாரமாக இருந்து விடக்கூடாது. கர்த்தர் கொடுத்தா சபையை கட்டுங்க, கர்த்தர் கொடுத்தா ஊழியர்களை இல்லங்களை விரிவாக்குங்க, கர்த்தர் கொடுத்தா டெலிவிஷன் மினிஸ்டர் செய்யுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஊழியர்களே, சற்று பவுலை நோக்கி பாருங்க. இஸ் a hard worker. அவர் டென்ட் மேக்கர், கூடார தொழிலை செய்து அந்த சம்பாதித்து வைத்து ஊழியத்தை செய்தார். முதல்ல ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். மீதி நேரத்தில் இரவுல கூட டென்ட் மேக்கர் இருந்து செஞ்சு அதை கடினமாக உழைத்து சுவிசேஷத்தை 3 மிஷனரி பயணங்களையும் அவர் செய்து அநேக இடங்களிலே 14 சிட்டிஸ்ல திருச்சபையை ஸ்தாபித்து இருக்கிறார். 13 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். புத்தகங்களை 14வது எபிரேய நிருபத்தை அவர் தான் எழுதியிருக்கார் என்று சொல்கிறார்கள். அப்படி ரகசியங்களின் உக்கரனாகிய 23 ரகசியங்களுக்கு மேலே சபைக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். திருவனதை குறித்து எல்லாவற்றையும். அப்படி என்றால் அப்போஸ்தலனாகிய பவுலை நான் பின்பற்றுகிறேன். ஏன்னா நீங்க யாரை பின்பற்றுகிறீர்கள் என்று உங்களுடைய சாய்ஸுக்கு விட்டுறேன். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் மனைவி பிள்ளையும் கஷ்டப்படாமல் நீங்கள் அவங்களுடைய எஜுகேஷன் அவங்க எல்லாத்தையும் கவனிக்க வேண்டும் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்தாரோ ஏன்னா அந்த காரியத்தை நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் ஏவினால் நீங்கள் என்ன நன்றாக ஊழியம் செய்யுங்க. ஊழியத்தை நல்லா விரிவாக்கி நீங்கள் முழுவதுமாக நன்றாக சபையிலிருந்து வருமானத்தின் மூலமாக ஊழியர்கள் முழுவதுமாக கவனிங்க. அதற்கேற்ற வசதிகள் ஆத்மாக்கள் இல்லை என்றால் பகுதி நேரமாக சில மணி நேரம் 3 மணி 4 மணி நேரம் கூட செய்து அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஊழியத்தை சிறப்பாக செய்யலாம். மனைவி பிள்ளைகளை அவங்களுடைய படிப்பு சாப்பாட்டு காரியத்தை யாரையும் நம்பி யார்ட்டும் ஏந்தி நிற்க தேவையில்லை. உங்களை கொடுக்கும் கரங்களாய் கர்த்தர் மாற்றுவார். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமீன்.